காரணமாயிருக்கிற அருமையான வீட்டார் நிறைவாய் அதிகமாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக வாசித்து கேட்ட திருமறை பகுதியிலிருந்து நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசிக்கின்றேன். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே உம்மை போக விடேன் என்றார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே உம்மை போக விடேன் என்றார். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான வேளைக்காய் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் எடுக்கிறோம். இதோ கர்த்தாவே, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதிலே எவ்வாறு யாக்கோபு வைராக்கியமாயிருந்தான், உறுதியாயிருந்தான் என்பதை குறித்து நாங்கள் வாசித்து கேட்டோம். ஒரு பகுதியை நாங்கள் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு அந்த வார்த்தைகளை ஆசீர்வாதமாக்கி தாரும். குறிப்பாக இந்த வீட்டாருக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். மெய்யாகவே உம்முடைய வார்த்தைகள் மூலம் அன்பு பிள்ளைகள் புது பலனை பெற்று, புது வலிமையை பெற்று வாழ்க்கையில முன்னேறி செல்ல ஆண்டவர் கிருபை புரியும். எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய நடைமுறையிலே ஒரு காரியம், ஒரு பேச்சு உண்டு. காரியம் நடக்கணும்னா எதுக்க காலையும் பிடிக்கணும்? கழுதைக்க காலை. அப்படி என்பதுதான் அந்த பேச்சு வழக்கு. அப்படி என்று சொன்னால், ஒரு காரியத்தை சாதிக்கணும், ஒருத்தர் மூலம் சாதிக்கணும்னு சொன்னா அதுல உன் பிரஸ்டீஜ் என்ன செய்யாத, உன் பிரஸ்டீஜை பார்க்காத, உன் அந்தஸ்தை பார்க்காத, எந்த அளவிற்கு தாழ்மையோடு இறங்கி போய் அவரிடத்துல பணிவா கேட்டு பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு கேட்கணும். தான் காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் கழுதைக்க காலையும் பிடி அப்படின்னு சொல்லுவார். இங்க பாருங்க, யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். அருமையான ஒரு காரியம். யாக்கோபு ஒரு எத்தன். தன்னுடைய சொந்த சகோதரனை ஏமாற்றி தந்தனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு ஓடிப்போனான். அங்கிருந்து இப்போ சம்பாதிச்சு மனைவி பிள்ளைகளோட எல்லாம் இரட்டிப்பான பரிவாரங்களோடு அவன் திருப்பி வருகிறான். அப்போது ஏற்கனவே ஏமாற்றப்பட்ட, தன்னால் ஏமாற்றப்பட்ட ஏசா தனக்கு எதிரான தன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் என்ற தகவல் கிடைத்தவுடனே யாக்கோபு மிகவும் சோர்ந்து போகிறான், மிகவும் கலங்கி போகிறான். அப்பந்தான் நினைக்கிறான், என்னத்தான் கடவுள் எனக்கு சொத்து செல்வங்க தந்திருந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா சொன்ன என்ன இல்லை, முழுமை இல்லை அப்படி என்பதை யாக்கோபு அதிகமாக உணர்ந்தான். ஆகையினால பாருங்க, யாக்கோபு என்ன செய்கிறான், தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒரு யாக்கோபு அந்த யாப்போக் இந்த ஆற்றுக்கண்டை கடக்க வைத்து விட்டு இவன் தனியாக ஆற்றங்கரையில உட்கார்ந்திருக்கிறான். அப்போதான் ஒரு தெய்வ புருஷன் வருகிறான். கடைசியில் அவரோடு போராடுகின்றதை நாம் பார்க்கிறோம். அந்த நிகழ்வு தான் போராடு. அப்ப அந்த தெய்வீக புருஷன் என்ன சொல்லுகிறாருன்னா, எப்பா நான் போறேன்ப்பா, பொழுது விடுகிறது, பொழுது விடுகிறது அப்படின்னு சொல்ல, அதற்கு யாக்கோபு சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை என்ன செய்த விடேன், நான் உம்மை போக விடேன் அப்படின்னு சொல்ல. அப்ப எப்படி அவன் பிடிவாதமாக இருந்திருப்பான், எப்படி அந்த தெய்வீக புருஷனை தடுத்திருப்பான் என்பதை நாம் கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே அந்த தெய்வீக புருஷன் யாக்கோபனுடைய தொடைச்சந்தை தொட்டார். ஆகையினால தொடைச்சந்து என்ன செய்து போச்சு, சுளுக்கிருச்சு. அப்போ நிச்சயமா எழும்பி நிற்கக்கூடிய வாய்ப்பங்க இல்லை. எழும்பி நின்று போகாத, என்ன ஆசீர்வதிச்சுட்டு போக
அப்படி என்று சொல்லக்கூடிய நிலையில யாக்கோபு அங்க இல்லை. அப்ப என்னதான் செய்திருப்பா? நிச்சயமா ஒரே வழி, காலை தான் என்ன செய்திருப்பாரு? காலை தான் பிடிச்சிருப்பாரு. காலை பிடிச்சு கெஞ்சிருப்பாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன், போக விடேன் என்று கதறியிருப்பான். அதான் யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஒரு அண்மையில் ஒரு ஸ்டோரியை ஒன்று நான் படித்தேன். ஒரு தந்தை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனை, சோதனையை நினைத்து ரொம்ப துவண்டு போயிருக்கிறார். பெட்ரூம்ல ஃபேமிலி எல்லாம் படுத்து கிடக்கிறார்கள், பிள்ளைகளிலிருந்து எல்லாம் படுத்து கிடக்கிறார்கள். அப்போது இவர் தனியாக எழும்பி உட்கார்ந்திருந்து அழுது கொண்டே இருக்கிறார், புலம்பிக் கொண்டே இருக்கிறார். அப்போ பெட்ரூம்ல இருந்து அந்த பையன் படுத்து கிடக்கிற பையனுடைய வாயிலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, ஒரு குரல் வருகிறது. அவன் தூக்கத்துல புலம்புகிறான். எப்படி என்று சொன்னால், அவன் எப்படி புலம்புறான்னா, அப்ப தகப்ப கேட்கிறான், ஏதோ மகன் புலம்புறான், என்னன்னு கேட்பான்னு கேட்டா அவன் சொல்லுகிறான், கை விட்டால் என்ன, அவர் காலை பிடி. கை விட்டால் என்ன, அவர் காலை பிடி. இந்த ஸ்டேட்மெண்ட், அவன் ஏதோ தூக்கத்துல புலம்புறான். ஆனா கண்ணீர்ல, வேதனையில, தூங்க முடியாம படுக்கையில எழுப்பி உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்த மனுஷனுக்கு ஒரு புது உற்சாகத்தை தந்தது, புது ஆற்றலை தந்தது, புது வலிமையை தந்தது. கை விட்டால் என்ன, காலை, அவருடைய காலை பிடிச்சது. அவருடைய காலை பிடித்து விட்டார் அந்த தந்தை. வாழ்க்கையின் சோதனையை அவர் ஜெயித்தார். இங்கேயும் அதுதான். யாக்கோபு பார்க்கிறான், ஏதோ போராடி, இரவு முழுவதும் போராடி பார்க்கிறான், ஒன்றும் இல்லை. தெய்வீக புருஷ சொல்ற, என்ன விட்டுருப்பா, நான் போறேன், விடமாட்டேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன், போக விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன. அப்பந்தான் அவன் கேட்கிறாரு, அவர் கேட்கிறார், உன் பெயர் என்ன? அவன் யாக்கோபு என்கிறார். அப்பொழுது அவர், நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஏன்னா நீ யாரோடு போராடி வெற்றி கொண்டிருக்கிறாய்? கடவுளோடும் மனிதரோடும் நீ போராடி வெற்றி கொண்டிருக்கிறாய். அப்போ ஆசீர்வாதம் என்பது எளிதான காரியம் அல்ல, நான் நினைத்தவுடனே வந்து விடுகின்ற காரியமும் அல்ல. யாக்கோபுனுடைய வாழ்க்கையிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் போராட்டம். அவன் நினைக்கிறான், அவன் தன்னுடைய மாமனிட்டிருந்து வேதம் சொல்லு, இரு பரிவாரங்களோடு வந்தான். வெறுங்கையாய் போனவன் எப்படி வந்திருக்கிறான்? இரு பரிவாரங்களோடு வந்தவன் இங்க கடவுளிடத்துல போராடுறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே உண்மை நான் என்ன செய்ய மாட்டேன். அவன் என்ன ஆசீர்வாதம் தர, ஏற்கனவே இருக்கு, பல தலைமுறைகளுக்கு இருக்கு. ஆனா யாக்கோபு தான், கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் பரிபூரணமானது, முழுமையானது என்பதை யாக்கோபு என்ன செய்தான், உணர்ந்தான். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அதான் ஒருவேளை கை விடப்படலாம், ஆனால் அவருடைய காலை என்ன செய்ய வேண்டும், அவரை என்ன செய்ய வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். அதைத்தான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். அதே போலதான் இயேசு கிறிஸ்து சீமோன் வீட்டுல கடைசியில பந்தியில இருக்கின்ற போது ஒரு பாவியான ஸ்திரீ வருகின்றார். இயேசுனுடைய பாதத்தருகே உட்கார்ந்து கண்ணீரால் இயேசுனுடைய பாதத்தை என்ன செய்கிறார், கழுவுகின்றார். அவளுடைய தலைமயிரால் பாதத்தை துடைக்கின்றார். வாழ்வு பெற்றார், ஒரு நியூ லைஃப், நியூ. எல்லாரும் முறுமுறுத்தார்கள், இயேசுனுடைய பாதத்தில் இவளுக்கு என்ன வேலை? ஆனால் அவள் அப்படி அல்ல, பற்றி கொண்டாள் இயேசுவின் பாதத்தை. நாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நாம் ஒன்றை புரிந்து கொள்ளுவோம். கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் முழுமையானது, சம்பூரணமானது. அந்த ஆசீர்வாதம் எளிதாக ஒருபோதுமே வந்து விடாது. கடவுளுடைய பாதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும், போராட வேண்டும். நோ அதர் வே. உலகமே போராட்டம் நிறைந்ததான். அதுல
இறை ஆசீர்வாதத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். அதான் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அள்ளித்தூவும் விதை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். அறுத்த அரிகளை அறுவடை செய்து வரும்போது எப்படி வரான்? சந்தோஷமா வரான், மகிழ்ச்சியோடு வருகிறான். அந்த மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்று சொன்னான். ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொள்வோம், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். பாருங்க, அவன் போராடினான், இரவு முழுவதும் போராடினான். அவனுடைய பேரை மாற்றி நீ யாக்கோபு எனப்படாமல் எப்படி எனப்படுவாய்? இஸ்ரவேல். ஒரு தேசமாகவே கடவுள் அவனை அடையாளப்படுத்தினார். அவருடைய பேரை வச்சுதான் இன்னைக்கு ஒரு இஸ்ரவேல் என்ற தேசமே இருக்கிறது. ஆகவே நாம் உணர்வோம், சிந்திப்போம். இயேசுனுடைய பாதத்தை பற்றி கொள்வதற்கு, பற்றி பிடிப்பதற்கு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அவருடைய பாதங்களை பற்றி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி செல்வோம். அற்புதங்களை சுவைப்போம், அதிசயங்களை காண்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.